மனித எண்ணங்கள் தான் அதன் முடிந்த நிலையில் இருந்து வீடாகவும் மாளிகையாகவும் சாலையாகவும் விமானமாகவும் கோட்டையாகவும் கலைப்பொருட்களாகவும் காட்சி தருகின்றன. ஒரு காலத்தில் இவையெல்லாம் வேறு எண்ணங்களாக யாரோ ஒரு மனிதன் மனதில் தோன்றின, பின் நடைமுறை அனுபவங்களாக உருப்பெற்றன. எண்ணங்களே ஆசைகள் என்றும் சம்பளம் என்றும் லட்சியம் என்றும் குழப்பம் என்றும் குறிக்கோள் என்றும் கூறுகின்றோம். அவை அனைத்தும் எண்ணங்களின் பல நிலைகளை குறிக்கின்றன. அவை எல்லாவற்றிலும் பொருள் பொதிந்து குறிக்கோள் தான். ஒரு குறியை அடையும் ஒரு இலக்கிய நோக்கி செல்லும் என்ன நிலையிலிருந்து சாதனை நிலைக்கு கொண்டு செல்லும் பாதையின் ஆரம்ப இடம்தான் குறிக்கோள். வாழ்க்கையில் நமக்கு ஒரு இலட்சியம் இருக்க வேண்டும். இலட்சியம் ஒரு பெரிய படிப்பு. வேலையிலிருந்து ஓய்வு பெறுவோர்களில் பலர் இந்த மாற்றத்தின் ஆளாகின்றனர். வேலையில் இருக்கும் வரை உழைக்க வேண்டும் என்ற லட்சியம் இருக்கிறது. அவர்கள் வேலையில் இருந்து ஓய்வு பெற்றதும் தங்களின் வாழ்க்கை வேலை முடிந்துவிட்டதாக எண்ணுகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் வெகு விரைவில் இறந்து போய்விடுகிறார்கள். அதனால் அப்படிப்பட்டவர்கள் முன்செட்டியே வாழ்வில் வேறு பல லட்சியங்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். சமுதாய பணி, கல்வி பணி, எளியவர்களுக்கு உதவுதல் என்று வாழ்வில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். இலட்சியமில்லாத வாழ்க்கை நேற்று வாங்கிய காய்கறிகள் போல மறுநாள் வாடி வதங்கி போகும். நாட்டை காத்த நல்ல தலைவர்கள் தங்களது கடைசி காலம் வரை பெரும் லட்சியத்தை வைத்திருக்கிறார்கள்.